தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, வைகாசி மாதம் 13ஆம் திகதி பாத்திமா அன்னைக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். 1917ஆம் ஆண்டு 3 சிறுவர்களுக்கு போர்த்துக்கல் நாட்டிலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றாள். அமைதிக்காக, மக்களுடைய மனமாற்றத்துக்காக அன்னை மரியாள் இந்த உலகிலே வேண்டும்படியாக அந்த சிறுவர்களை கேட்டு நின்றாள். அன்னை மரியாளை நாங்கள் நமது தாயாக கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்க்கையிலும் நாங்களும் நற்கருணை ஆண்டவரிலே மிகுந்த பக்தி உடையவர்களாக அன்னை மரியாள் கூறுவதைப் போல இந்த உலகின் மனமாற்றத்திற்காகவும் இந்த உலக நாடுகளிலே நிலவுகின்ற போர்கள், சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி நிலவ வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே மன்றாடிக் கொள்ளுவோம். இன்னும் சிறப்பாக புனித அந்தோனியாரின் பதியை நாடி வந்திருக்கின்ற பக்தர்களாகிய நாங்கள் அனைவரும் அந்தோனியாரின் பரிந்துரையை நிறைவாகவும் கேட்டு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை வதனி பயஸ் ஜோசப் நன்றி பலியாகவும், நிரந்தர விசா கிடைத்தமைக்கு நன்றி பலியாகவும், விசா கிடைத்தமைக்கு இன்னும் ஒருவர் நன்றி பலியாகவும், இன்னும் ஒருவர் நன்றி பலியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இன்னும் வேண்டுதல் பலிகளாக பென்ஸ்டன்ஸ்லி நிரந்தர விசா கிடைக்க வேண்டும் என்றும், குழந்தைக்கு எந்த ஆபத்துமின்றி சுகப்பிரசவம் நடக்கப் பெறவும், சிந்துஜன் நிரந்தர விசா கிடைக்க வேண்டியும், குறுமடமானவன் தனது கல்வியை தடையின்றி தொடரவும், அரவிந்த் ஆகாஷ் நிரந்தர விசா கிடைக்கவும், வில்கின்சன் வெளிநாட்டு பயண தடை நீங்கவும், குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றமடையவும், இன்னும் ஒருவர் நோயிலிருந்து சுகம் பெறவும், இன்னும் ஒருவர் பரீட்சையில் சித்தி பெறவும், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க பெறவும், விஜயராணி நோயிலிருந்து குணம் பெறவும், வெளிநாட்டு பயணம் தடை நீங்கி விரைவாக நடைபெறவும், மணிமாறன் திருமண தடை நீங்க பெறவும், இன்னும் ஒருவர் கல்வியில் சிறந்து விளங்கவும், கில்மன் திருமணம் நடைபெறவும், இன்னும் ஒருவர் வேண்டுதல் பலியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். எனவே இவர்களது வேண்டுதல்களையும் நன்றிகளையும் ஆண்டவர் தனது பாதத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், எங்கள் ஒவ்வொருவரது மனங்களிலே இருக்கின்ற தேவைகளையும் ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பித்தவர்களாக அந்தோனியாரின் பரிந்துரையை கேட்டு நாங்கள் இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 19 தொடக்கம் 26. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சீரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கு சென்றபோது கடவுளின் எச்செயலைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக
எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து உங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 22 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பேரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர்.
அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எமக்கு நல்லதொரு மெய்ப்பனாக இருக்கின்றார். நல்ல ஆயனுக்குரிய பண்போடு ஆண்டவர் இயேசு எம்முடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாங்களும் ஆண்டவரது அரவணைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு ஒவ்வொருவரையும் பற்றி தெரியும். நாங்கள் நடப்பதையும், நாங்கள் படுப்பதையும், நாங்கள் உறங்குவதையும், எழும்புவதையும், அனைத்து செயற்பாடுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நாங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்றால் ஆண்டவர் எம்மை நிச்சயம் வழிநடத்தி செல்லுவார். அதைத்தான் நாங்கள் இன்றைய முதலாவது வாசகத்திலே பார்க்கின்றோம். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் எனும் பெயரை பெற்றார்கள் என்று வாசிக்க கேட்கின்றோம். அவர்கள் ஆண்டவர் இயேசுவிலே முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தங்களது வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் இயேசுதான் இருக்கப் போகின்றார் என்ற அந்த உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் 2025 ஆண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலம் 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. அந்த காலத்திலே ஆண்டவர் இயேசுவை அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அனைவரும் சிலுவையிலே அறைந்து கொல்லுகின்ற போது சீடர்கள் ஓடி போகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய அனைவரும் அவரை விட்டு ஓடி செல்கின்றார்கள். அத்தோடு இந்த கிறிஸ்தவர்கள் முடிந்தார்கள் என்று அதிகாரத்துக்குட்பட்டவர் அனைவரும் அவர்கள் தங்களது எண்ணங்களிலே சந்தோஷமடைந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு 3வது நாள் உயிர்த்தெழுந்த போது அந்த உயிர்த்தெழுதலிலே சீடர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி, அந்த பலம் அவர்களை இந்த நாள் வரை விசுவாசத்திலே தளர்ச்சியடையாமல் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து விதமான பலங்களையும் அவர்கள் தங்களது விசுவாச வாழ்க்கையிலே கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் நாங்கள் நல்லதொரு கிறிஸ்தவளாக ஆண்டவர் இயேசுவிலே நல்ல ஆயனிலே மிகவும் விசுவாசமுடைய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேத சாட்சிகள் அவர்கள் சிந்திய இரத்தத்திலேதான் நமது வாழ்க்கை, நம்பிக்கை அனைத்துமே அடங்கி இருக்கின்றது. இன்று ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போனார்கள் என்று வாசிக்க கேட்டோம். மக்கள் வெறுமனே சிதறி போகவில்லை. அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை தாங்கள் சென்ற இடமெல்லாம் அவர்கள் போதித்தார்கள். நற்செய்தியை அவர்கள் போதித்தார்கள். ஆண்டவர் இயேசுவை அவர்கள் போதித்தார்கள். எனவே நாங்களும் ஆண்டவர் இயேசுவிலே கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசத்தை நமது வாழ்க்கை முழுவதும் நாங்கள் வாழ்வாக்க வேண்டும். அதனால்தான் தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே கூறுவார், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். அதே மனநிலையை நாங்களும் கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், அவரது வழி நடந்து நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் அவர் எம்மிலே வாழ வேண்டும். எனவே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடத்தியாக வாழ வேண்டும் என்றால் அவரை எமது வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வாழுவோம்.
அப்படி வாழுகின்ற போது நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை எமது அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் கொடுக்க முடியும். எனவே நல்லதொரு நம்பிக்கையாளர்களாக நாங்கள் வாழ இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ்ந்திட வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். நல்லாயனாம் இயேசுவே, உமது திரு அவைக்காக எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தலும். திரு அவை உலகிற்கு நம்பிக்கையாகவும் ஒளியாகவும் மீட்பின் அடையாளமாம் விளங்க நீர் தெரிந்து கொண்ட எமது திருத்தந்தை 14ஆம் லியோவையும் அவரோடு இணைந்து செயற்படும் அனைத்து திருநிலையினரையும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்களை பொறுப்புடன் செயலாற்ற ஆவியாரின் வல்லமை அளித்தர வேணும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகள் அனைத்தையும் நேர்மையுடன் ஆளுகின்ற இறைவா, எம் நாட்டுக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். எம் நாட்டின் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அனைவரும் மக்களை நீதி நேர்மையுடன் ஆட்சி செய்யவும், நாட்டில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவவும் அவர்கள் அனைவரையும் நீர்தாமை வழிநடத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாறும் உலகில் மாறாது என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, விஞ்ஞான தொழில்நுட்ப மாற்றங்களால் அவற்றின் வளர்ச்சிகளாலும் நன்மை தீமை அறியாது தடுமாறும் உலகிற்கு ஒளி காட்டியறலும். தீமையை ஒருபோதும் வென்றிட விடாதேயும் திருக்கரத்தால் எம்மை காத்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிரின் ஊற்றும் உறைவிடமான ஆண்டவரே, எமது நாட்டில் அன்றாடம் இடம்பெறும் கொலைகள் அவலம் நிறைந்த விபத்துக்களால் உயிர்களும் உடைமைகளும் அழிகின்றன. குடும்பங்கள் பல நிற்கதியாகின்றன. ஆண்டவரே, உயிரின் பெருமதியை மக்கள் மதிக்கவும் அவற்றை பேணி வளர்க்கவும் வேண்டிய ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னும் இன்றைய தினத்திலே தனது பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற யாழ் மறை மாவட்ட ஆயருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே அவருக்கு நிறைவான அருள் வளங்களை பொழிந்து நமது மறை மாவட்டத்தை கட்டி காக்கின்ற அந்த பொறுப்பிலே அவர் சிறப்பாக செயற்படவும் நமது தலைமை ஆயருக்காகவும் மன்றாடி கொள்ளுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீரினை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து எங்கள் உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதரான புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலிருந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வழி
உன்னை எப்போதும் நினைந்துள்ளேன். வளமே என் நலமே, நான் என்னையே உன் நினைவால் இழந்துள்ளேன். உனக்காகத்தானே காத்துள்ளேன், உன்னைத்தானே எதிர்பார்த்துள்ளேன். இயேசுவே, இயேசுவே, வாருமே நாம் வாழணுமே. இயேசுவே, இயேசுவே, வாருமே நாம் வாழணுமே. கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும். அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறைவான ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, ஆசிரியர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெரு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணைபுரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்துக்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி நமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும்பவர்களே, உமது அன்பான அரவணைப்பை ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாழும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாதவருக்கு நமக்கு வாழ்வழி காட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்தே நீக்கியருளும். இறையர்களை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் அது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறையன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. ஏழையும் நிலைமையை எண்ணி இறங்கி ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. அந்தோணி என்றழைக்கும் அடியவர் நிலைமை கண்டு, அந்தோணி என்றழைக்கும் அடியவர் நிலைமை கண்டு, உம் கையில் தவழ்கின்ற பாலனிடம் வேண்டி ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. கண்ணீர் பெருகியுள்ளம் கனிந்துருகி வந்தேன், என்னையுன் மைந்தனென ஏற்றிடவே வந்தேன். கண்ணீர் பெருகியுள்ளம் கனிந்துருகி வந்தேன், என்னையுன் மைந்தனென ஏற்றிடவே வந்தேன். பஞ்சம் பசி பிணிகள் நீக்கிடவே வந்தேன், பஞ்சம் பசி பிணிகள் நீக்கிடவே வந்தேன். பாதுகாத்தாண்டருளல் வேண்டிடவே வந்தேன். ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. கர்த்தனார் இயேசுவின் கருணையின் பெயரால் கலங்கிடும் கண்ணீர் கரை சேர வேண்டும். கர்த்தனார் இயேசுவின் கருணையின் பெயரால் கலங்கிடும் கண்ணீர் கரை சேர வேண்டும். நித்திய தேவனின் திராட்சை தோட்டத்தில், நித்திய தேவனின் திராட்சை தோட்டத்தில்
இறங்கி ஆதாரம் தாருயா எமக்கு ஆதாரம் தாருயா எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.